வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோடு 1138ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஒரு 2.5 வாரம் லேட்டு நான் போடுறது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணின்னு வீடியோ பாருங்க, சரிங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுங்க முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸாக வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் இல்லை, அதில் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிடறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுமா? இந்த எபிசோட் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இது வந்து ஒரு டுபாகூர் எபிசோட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சென்டிமெண்ட்டை பொழியறன்ற பேர்ல ஒரு எபிசோடே வந்து வேஸ்ட் ஆகிட்டானுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு வாரம் இதுக்கு வெயிட் பண்ணதே வேஸ்ட்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த எபிசோட் ஃபுல்லாவே இல்ல முக்காவாசி டைம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், கும்மா வந்து நடந்துன்னு இருப்பான். எங்க நடப்பான்னா பாணியை நோக்கி நடப்பான். இது எப்படின்னா, இந்த பாரதி கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்துச்சு விஜய் டிவில. அதுல கண்ணம்மா ஒரு கட்டத்துல நடந்து போயினே இருப்பா. அவன் மட்டும் நடப்பா விட்டு அமெரிக்காவே போயிட்டு இருப்பா பொழுதாவ, ஆனா இன்னும் நடந்துனே இருப்பா. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து காட்டியிருப்பானு. கும்மா வந்து நடக்கிறான் பாணி கிட்ட, ஆனா நடந்து போயினே இருக்கிறான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிகில் படம் எடுத்துங்களேன். ட்ரெயின் அப்பதான் கிளம்பிருக்கும், அப்பதான் ராயப்பன் வந்து போடுவாங்க. பிகில் ட்ரெயின்ல குதிச்சு ஓடுவான் ஓடினே இருப்பான். அதாவது ராயப்பன் கதையை வந்து பதில் முடிச்சிருவாங்க. சோ சிம்பிளா சொல்லணும், இந்த கதை தான் இங்கேயும் நடந்தது. கும்மா நடப்பான் ஆனா பாணிகிட்ட வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆக்குவானுங்க. இது பார்த்தா அதுக்கு பிளாஷ்பேக் வேற. ஏற்கனவே ஒரு 8 எபிசோட் கிட்ட பிளாஷ்பேக் போட்டு மன உளைச்சல் ஆளாக்குனானுங்க. இது பத்தாதுக்கு அது ரீகேப் போடுறன்ற பேர்ல திருப்பி எல்லாத்தையும் வந்து மறுபடியும் போட்டு காட்டுறானுங்க. அவனுக்கு எபிசோடு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா விட்டு போயிடலாம். இந்த மாதிரி போடுறதுக்கு போடாமலே இருந்துடலாம்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஸோ இந்த எபிசோட சிம்பிளா சொல்லணும்னா, ஒண்ணு கும்மா நடந்துருந்தா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீகேப் போட்டானுங்க. அவ்வளவுதான் இந்த எபிசோடு. பட் இருந்தாலும் ரிவ்யூ பண்ணி ஆகணும், அது என் தலையெழுத்து. அண்ட் இதை பார்த்தா அவ்வளோ அது உங்க தலையெழுத்து, சரிங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கும்மா போய் சாட்டனை குத்துவோம்ல, அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கும்மா விட்ட உடல சாட்டன் வந்து பறந்து போறாரு. அதுவும் எவ்வளவு தூரம் பறந்து போறாருன்னு எங்கேயோ பறந்து போறாரு. தூரம்லாம் கணக்கே கிடையாது. அவர் மட்டும் எத்தனையோ பில்டிங் வந்து அடிச்சு உடச்சிக்கின்னு அவர் போய் உழறாரு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிறவங்க முழிக்கிறாங்க. பட் அந்த அடி வாங்குறதுக்கு முன்னாடி சாட்டன் வந்து வெகாப்பன் கிட்ட ஒரு விஷயத்த வந்து கேட்பாரு. வெகாப்பங்க்கு இது என்ன அர்த்தம்? அவன் எப்படி என்ன வந்து அடிக்க வரான்றத விட கும்மா ஃபர்ஸ்ட் எப்படி உயிரோட வரான்? ஏன்னா அவன் ஒன்ஸ் தப்பிச்சு போனோடனே, மேரியஸ்ல தப்பிச்சு போனோடனே நம்மளோட அந்த கண்டினியூசி பிளான் படி செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் சுவிட்சை வந்து நான் அழுத்திட்டேன். அப்படி 10 நேரத்தை அவன் செத்துருக்கணும். எப்படி அவன் உயிரோட இருக்கிறான்? அது பத்தாது எப்படி அவன் இங்க வந்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சாட்டன் வந்து கேட்கறாரு. அண்ட் அப்படி கேட்கறப்ப கும்மா வந்து அடிக்கிறான். சாட்டன் வந்து பறந்து போய் ஊந்துறாரு. இதை பார்த்தோன்னே சுத்திக்கிற மரின்ஸ்ல ஒன்னும் புரியல. அவன் வந்து ஃபைலர் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க, ஷாக் ஆகுறானுங்க. நம்ம லூஃபியாவது செலஸ்டியல் டிராகன் அடிச்சான். ஆனா கும்மா வந்து ஒரு படி மேல போயிட்டு ஃபைல்டரோட வாயை உடச்சிட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதான் மூஞ்ச உடச்சிட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்ல ஆகிறான். அதுக்கடுத்து அவர் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் இந்த ரெஸ்கியூ வேலையில வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இதுக்கடுத்து தான் கும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியா எடுத்து வச்சு பாணிக்கிட்டு போவான். பாணி வந்து அழுதுன்னு இருப்பா. அதெல்லாம் அவன் நடந்து போயிட்டு அவளை வந்து எடுத்து கட்டி பிடிச்சிப்பான். அப்ப வெகாப்பங்க் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தான் அவன் வந்து நவர முடியாமச்சுல வெகாப்பங்க் சாஞ்சின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த மாதிரி சாட்டன் பறந்து போனோடனே அது வந்து அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுறாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பாணிக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா வெகாப்பங்க் மட்டும் ஷாக்ல சாட்டன் சொன்னதை வந்து யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு உண்மை என்னன்னா, அவர் வந்து அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் சுவிட்சை வந்து கும்மாக்கு இன்ஸ்டாலே பண்ணலையா. ஏன்னா இந்த மாதிரி நான் அவனுக்கு இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா அவனுக்கு உன்னை எப்படி யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அண்ட் நீ அந்த மாதிரி உயிரை விடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனாலும் நான் வந்து சொன்ன வார்த்தையை வந்து காப்பாத்தினேன். அதாவது உன்னை வந்து ஒரு பாம் ஆகிறதுக்கு பதில் அந்த சுவிட்சை பிரஸ் பண்ணா நீ வந்து ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிடுவ. நீ வந்து ஒரு பொம்மை மாதிரி இருப்ப, ஒரு ரோபோட் மாதிரி இருப்ப, உயிர் இல்லாத ரோபோட் மாதிரி இருப்ப. அந்த மாதிரி தான் நான் வந்து உன்னை ப்ரோக்ராம் பண்ணேன். அண்ட் இப்போ சாட்டன் சொன்ன மாதிரி அந்த பட்டனை வந்து அவர் பிரஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா உனக்கு ஃப்ரீ வில்லும் கிடையாது. அண்ட் இது பத்தாவது பட்டன் வேற பிரஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீ ரோபோட் மாதிரி தான் இருந்திருக்கணும், நீ பொம்மை மாதிரி தான் இருந்திருக்கணும், அசைஞ்சிருக்கவே கூடாது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எப்படி நீ கிளம்பி இங்க வந்த, பாணி வந்து இங்க கஷ்டத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு வெகாப்பன் வந்து ஒரு மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்வி வந்து கேட்டுக்கிறாரு. அப்படி கேட்டுங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இது சயின்ஸ்க்கும் அப்பாற்பட்டது, ஒருவேளை இது அதுவா இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புக்கனீருக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் வந்து இருக்குதான். அதாவது உடம்பு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காதான், அது கூடவே இன்னொன்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. ஆனா எப்பயும் போல ஓட வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸை முடிக்காம சஸ்பென்ஸோடய விட்டுறாரு. ஸோ புக்கனீருக்கு இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் வந்து இருந்திருக்குது. அதனாலதான் குமாவை ஃப்ரீவில் இழந்ததுக்கு அப்புறமும் சரி, அதுக்கு அடுத்து அவனை வந்து அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டு கொண்டு போனதுக்கு அப்புறமும் சரி, பொண்ணுக்காக அவன் வந்திருக்கிறான். ஆனா எப்படி அதை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி புக்கனீரை பத்தி சொல்றப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சைடு வெகாப்பங்க் எப்படி யோசிச்சுக்கிறாரு, இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சாட்டனை காப்பாதுக்காக அங்க இருக்கிற கல்லெல்லாம் வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பில்டிங் அடியில் வந்து புதஞ்சிட்டாரு. அதுக்கடுத்து இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா லூஃபி காணாம போயிடறான். சாட்டுனால திடீர்னு அவன் வந்து காணாம போயிடறான். ஸோ இப்படி போயினுக்கிறப்ப சீன் எங்க போகுதுன்னா நம்ம பாணி கிட்டயும் கும்மா கிட்டயும் போகுது. பாணி வந்து பாத்தீங்கன்னா கும்மா கிட்ட, அப்பா ரொம்ப நன்றிப்பா எல்லாத்துக்குமே, நான் வந்து உன்னோட மெமரிஸ் எல்லாம் பார்த்தேன், அம்மாவே நான் பார்த்தேன், அவன் ரொம்ப நல்லவங்க போல இருக்குது. அண்ட் அந்த மெமரிஸ்ல நான் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன், நீ நிறைய லெட்டர் எழுதிருக்கிற, நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து கட்டி பிடிச்சிக்கின்னு உன்னை எல்லாம் டைரக்ட்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை,
ஏன்னா எனக்கு உன்னை பத்தி தெரியும், இந்த உலகத்துல உன்னை விட அன்பானவங்க யாருமே கிடையாது, அதை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கட்டி பிடிச்சின்னு அழறா. ஸோ ஆக்சுவலா சீன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ஆனா இதை வந்து அனிமல் எப்படி காட்டியிருப்பானுங்கன்னா வந்து இப்படி சொன்ன மாதிரி குமார் நடந்துனே வருவான் பொறுமையா. அதுக்கடுத்து பிளாஷ்பேக்னு சொல்லிட்டு ஓட்டானுங்க, ஒரு எபிசோடே வந்து அநியாயத்துக்கு ஓட்டினானுங்க. பார்த்தே கடுப்பா இருந்துச்சு அது. எந்த அளவுக்கு கடுப்பா இருந்துச்சு, இந்த எபிசோட் பார்த்துடா நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணுற அளவுக்கு கடுப்பு. அதே மாதிரி ஏற்கனவே குமாரோட பிளாஷ்பேக் வந்து சோகமா இருந்துச்சு. பட் இப்படி 3 போட்டு காட்டணும்னா அந்த பிளாஷ்பேக்கே வெறுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டானுங்க. இது தேவையில்லாத அனிமையா தான் அப்படி எடுக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. அழகா சீக்கிரமா அடிச்சு தள்ளு போகலாம். ஏன்னா எவ்வளவோ கதை வந்து இன்னும் இருக்குது, ஆனா அதை பண்ண மாட்டானுங்க, பொறுமையா தான் போவானுங்க. இவனுக்கு திருந்த மாட்டானுங்க எவ்வளவு சொல்லலாம், அந்த மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ இதுக்கடுத்து கதையை கண்டினியூ பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ரீயூனியன் வந்து அங்கே நடந்துருக்குது நம்ம குமாக்கும் பாணிக்கும். அப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னதுன்னா சாட்டன் வந்து அந்த புதஞ்சாருல அதெல்லாம் வெளியே வந்துரு. ஸோ எட்டுக்கால் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா வெகப்பங்கம் வந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான பதிலுக்காக நான் என்ன வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ அவர் வெளியே வராரா, வெளியே வந்து ஒரு உருவத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். அவர் தலையில கொம்பு இருக்குல்ல வந்து பார்த்தீங்கன்னா காணும். அதே மாதிரி அவரோட வாய் வந்து பார்த்தீங்கன்னா பேத்துன்னு இருக்குது, ஒரு கை வந்து காணும். ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த நிலைமையில அவர் வெகப்பன் கிட்ட இதுக்கு நீதான் காரணமான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. வெகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா நானும் ஒரு காரணம் தான் இதுக்கு, ஆனா உனக்கு இந்த ரொமான்ஸ் மேலாம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து லவ்வோட பவர்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப சாட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கை, அதுக்கடுத்து கொம்பு, அப்புறமா வாயின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் அடிபட்டுச்சோ அதை எல்லாத்தையும் ரீஜெனரேட் வந்து பண்றாரு. அப்ப சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். ஸோ உடம்ப ரீஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறமா எட்டுக்கால் பூச்சி வந்து குமாவை அட்டாக் பண்றதுக்காக போறான். அவன் காலை வச்சு குத்துறதுக்கு போறான். அப்ப நம்ம தலைவர் சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அந்த காலை எட்டி விடுறான். அதாவது ஒரு ஃபைல்டரு அவர் அடிக்க போறாரு, அதை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்றான். அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நல்லா இருந்துச்சு. ஆனா எப்பயும் போல டோய் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பரதேசித்தனமா அது ஒரு செகண்ட் கூட காட்டல. ஆக்சுவலா அந்த சீனை நீங்க பாசமிக்கு பார்த்ததான் அந்த சீனோட இம்பாக்ட் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் மட்டும் ஓட்டி தள்ளுன்னு போயிட்டான். ஏன் அவ்வளவு அவசரப்பட்டான்னு தெரியல. தேவையில்லாம முன்னாடி பிளாஷ்பேக் போட்டு வளர்த்தான் அந்த எபிசோட. எந்த சீன் மெயினோ அதை வந்து அவன் காட்டவே இல்லை ஒழுங்கா. ஸோ சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலை வந்து எட்டி விடுறான். அதுக்கடுத்து பிராங்கி போயிட்டு ரேடிகல் பீம் யூஸ் பண்ணி சாட்டன் வந்து அட்டாக் பண்றான். ஸோ இந்த டைம்ல கிசார் வந்து கீழே ஊந்தானே கிடக்குறான். அப்ப கிசார் வந்து பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு உண்மையே நீங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கடா, நீங்க எவ்வளவு தூரம் வாழ்ந்துக்கிறீங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுமான்ற மாதிரி சொல்லிட்டு கிசாரு கீழே இருந்து கிளம்பி பிராங்கி கிட்ட போயிட்டு பிராங்கியை வந்து எட்டி விடுறான். பிராங்கி வந்து பறந்து போய் விடுறான். அதுக்கடுத்து கிசாரு சாட்டன் கிட்ட இப்ப குமா வேற வந்துட்டான், அவங்க சைடு ஆளுங்க வந்து நிறைய இருக்கிறாங்க, இதை பெருசா முடிச்சிடலாமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். இந்த டைம்ல வெகாபக் வந்து என்ன பண்றான்னா அட்லஸ் கிட்ட, அட்லஸ் உன்னால குமாவை தூக்கின்னு போக முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவ வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா சீக்கிரமா குமா வந்து தூக்கின்னு எங்க நம்ம ஸ்டார்ஸ் கூட மீட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு போகணும் மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அட்லஸ் வந்து பாத்தீங்கன்னா குமா தூக்கின்னு போறா. கூட வந்து நம்ம பாணி வந்து வர்றா. சாஞ்சி வந்து கூட வந்து போறான். சோ இந்த மாதிரி வெகாபங் வந்து அனுப்பி வச்சுறாரு. அப்பதான் நம்ம கிசார் வந்து சொல்றா அதை முடிச்சிடலாமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு வெகாபங் வந்து கிசாரி கிட்ட என்ன சொல்றாருன்னா உண்மையா நீ பாவப்பட்ட மனுஷன் கிசாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிசார் அப்ப என்ன சொல்றான்னா நான் ஒரு டார்க்கான ஷேட் கூலிங்ல போட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது எதுக்காக சொல்லுவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனக்கு வேண்டியவங்க தனக்கு பிடிச்சவங்க வந்து காயப்பட்டுனுங்கிறாங்க. அதை பாக்குறப்ப கன்ஃபார்மா கண்ணு கலங்கல யாருக்கா இருந்தாலுமே. அதுவும் அவன் பிடிக்காம இதை வந்து பண்ணினுங்கிற ஆர்டர் ஃபாலோ பண்றதுனால நம்ம கார்ப் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அந்த மாதிரிதான் அவன் வந்து பண்ணின்னு இருக்கிறான். அதனால இந்த மாதிரி கண்ணு வந்து கலங்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லலாம் நம்ம. அது வந்து வெகாபங்கு தெரியுது. அதனால கிசார் என்ன சொல்றான்னா ஒரு டார்க்கான ஷேட் நான் போட்டு வந்திருக்கணும், அப்படி நான் போட்டு வந்திருந்தேன்னா என்னோட கண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த மீனிங்ல வந்து சொல்றான். வெகாபங் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறாரு. சோ இதுக்கு அடுத்து நம்ம சாட்டன் என்ன பண்றாருன்னா ஒரு மாசான விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னதுன்னா வெளியே சுத்திக்குது பாத்தீங்கன்னா எக்கட அந்த கப்பலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா பஸ்டர் கால் வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. இந்த ஐலாண்டே வந்து அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் வெளியே சுத்திக்கு பாத்தீங்கன்னா கப்பல் எல்லாம் அது பஸ்டர் காலுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுது. அதை கேட்டோன்னே வெகாபங் வந்து இல்ல இந்த மாதிரி பஸ்டர் கால்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, இதுதான் மனுஷனோட ஃபியூச்சரு, இந்த ஐலாண்ட் தான் மனுஷனோட ஃபியூச்சரு, இதை வந்து எதுவும் பண்ணிடாத, உனக்கு என் உயிர் மட்டும் தானே வேணும், என்னோட உயிரை வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சாட்டன் கிட்ட போயிட்டு வெகாபங் கெஞ்சுறாரு. ஆனா வெகாபங் சொல்றத சாட்டன் கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவர் வந்து பஸ்டர் கால் இங்க நடக்கதான் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி அது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகத்தோட சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சினு சொல்லிட்டு நினைச்சேன் நீ ஒரு துரோகி. அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்டிங்டான பிளட் லைன்ல இன்னும் ஒரு சர்வேவர் இருக்கிறான், குமா வந்து சொல்றான், அவன் வந்து இந்த ஐலாண்ட்ல இருக்கிறான். அண்ட் இது எல்லாமே பத்தாததுக்கு அழிஞ்சு போன ஒரு கடவுள், அந்த கடவுள் திருப்பி வந்து அவேக்கனா இருக்கிறான், அவனுமே வந்து இப்ப இந்த ஐலாண்ட்ல இருக்கிறான். இந்த மாதிரி இந்த ஐலாண்ட் வந்து மொத்தமா இன்ஃபெஸ்ட் ஆயிடுச்சு, இது அழிக்க தவிர வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு பஸ்டர் கால் வந்து ஒரு ஆக்டிவேட் பண்றாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. சோ முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆவரேஜான எபிசோடு தான். பட் அதை வந்து விட்டு தள்ளுங்க, எபிசோடு வந்து வந்துருச்சு, முடிஞ்சிச்சு. பட் இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் பார்த்து சூப்பரா இருக்கும். ஸோ அதை நினைச்சு நம்ம இந்த எபிசோட வந்து விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட் பார்க்கறவங்க எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவோம். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நம்ம போட மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பார்த்து வர மணி வந்து அடிச்சிருங்க.
அப்போ இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார ஒன் பீஸ் அனிம் பார்ப்பான அவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் நமக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். எனக்கு எப்படி இருந்துச்சு நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.